ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜாஷுவாஸ் கிச்சன். இன்றைக்கி கல்லீரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ், கல்லீரல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். தேங்க்யூ. கறிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 6, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கருமிளகு ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம் அல்லது குறைச்சிக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். நான் இப்போ மெல்ல வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே லேசாக இளம் பொன்னிறமாக வரும் வரையும் வறுத்தா போதும். நான் இப்போ வறுத்ததை அப்படியே எடுத்து கொட்டி வச்சுருக்கிறேன் ஒரு பிளேட்டில். அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம அதை அரைக்க முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம அதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளியை மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் லேசாக ஒரு நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், அது ஒரு வாசனைக்காக. பிறகு இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே இங்கே வரும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் 1 கிலோ கல்லீரல் வாங்கி க்ளீன் பண்ணி அந்த கொழுப்பெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ முதலாவது வெங்காயத்தை போட்டு வதக்க விட்டுருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா மசிகிறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு கண்ணாடி மாதிரி வரும் பொழுது நம்ம அதை மற்ற ஒன்றொன்னா மற்றவங்களை சேர்க்க ஆரம்பித்தோம்னா சரி. நான் இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பூண்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ தக்காளியையும் போட்டேன். தக்காளியும் வதங்கட்டும் நல்லா. அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற தருணத்தில் நம்ம மசாலா பவுடரையும் நம்ம போட போகிறோம். இப்போ மசாலா பவுடரையும் போட்டேன். அதையும் நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த வாசனை போகும் வரையும் அப்படி கொஞ்சம் அது அப்படியே மசிஞ்சு வரட்டும் எல்லாமே. இப்போ வெட்டி வச்சுருந்த கல்லீரலை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா தரோவாக பெரட்ட போகிறோம். எல்லா மசாலாவும் எல்லா பீஸ்லேயும் அது அப்படியே பிடிச்சி வரணும். அதனால நல்லா பெரட்டணும். நம்முடைய கல்லீரல் பெரட்டல் ரொம்பவும் அழகாக வந்திருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.